Good morning, one and all. Now we discuss about Java programming in control structure. Control structure, it kind of three types. First one, decision making statement. Then second one, looping statement. Then third one, jumping statement. The decision making, it contains three statements. First one, if statement. Second one, if else statement. Then third one, switch statement. The looping statement is consist of three loops. First one, while loop, do while, then for loop. The next jumping statement, it consists of break statement, continue statement, return statement. First we discuss about the decision making statement. The first one, if statement. The if statement, when the condition is true, the if block will be executed, otherwise controls transfer to the next statement. We switch over the Tamil. எப்போ ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறீங்களோ அப்போ கண்டிஷனை செக் பண்ணும்போது இஃப் கண்டிஷனோட ரிசல்ட் மேபி ட்ரூ எதர் ஃபால்ஸ் இதில் ரெண்டு தான் வரும். இன்கேஸ் இஃப் கண்டிஷனை எவாலுவேட் பண்ணும்போது அந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு வந்தாக்கா த பாடி ஆஃப் த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட். இஃப் கண்டிஷனோட statement true and இருக்கும்போது if body will be executed, otherwise control transfer to the next statement. In case condition false ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் வந்து என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இது ஸ்விட்ச். இது வந்து என்னென்னாக்கா இஃப் கண்டிஷனோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கிளாஸ் நேம் வந்து நம்ம டெஸ்ட்னு வச்சுருக்கோம். ஆஸ் யூஷுவல் தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்போ கண்டிஷன் வந்து என்னென்னாக்கா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிங்க, இஃப் வித்தின் ப்ராக்கெட்குள்ளே ட்ரூன்னு கொடுத்துருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் இங்கே ஒன்று கூட கொடுக்கலாம். இஃப் கண்டிஷனோட வேல்யூ நான் வித்தின் ப்ராக்கெட்குள்ளே ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ட்ரூ மீன்ஸ் 1. எப்போ இந்த கண்டிஷன் எவால்வேட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ஒன்றுன்னு வரும். அந்த ரிசல்ட் வந்து ஒன்றுன்னு வந்ததுனால இப்போ அவுட்புட் என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்டல்னில் வெல்கம் டு திருச்சின்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகுனாக்கா அவுட்புட்டு வெல்கம் டு திருச்சின்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜமால் பிரிண்ட் ஆகும். இது எப்படின்னாக்கா இஃப் கண்டிஷனில் ட்ரூன்னு கொடுக்கும்போது ரெண்டுமே சைமல்டேனியஸாக ரெண்டுமே என்னென்னாக்கா வெல்கம் டு திருச்சின்னு பிரிண்ட் ஆகும், ஜமால்னு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் இஃப் கண்டிஷனில் நீங்கள் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனாக்கா இங்கே வெறும் ஜமால் மட்டும்தான் எக்ஸிட் ஆகும், வெல்கம் டு திருச்சி பிரிண்ட் ஆகாது. ஓகே, வி மூவ் டு த நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இட் சேம் இட்ஸ் லைக் த சேம் இஃப் கண்டிஷன் மாதிரி தான். என்ன இங்கே எல்ஸை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்போம். when the if condition is true, if block will be executed, otherwise control transfer to the next statement. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பதிலாக இங்கே என்னென்னாக்கா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்சர்ன் மூவ் ஆகும். இஃப் கண்டிஷனுக்கு என்ன சின்டாக்ஸ் இருக்கோ அதே சின்டாக்ஸ் தான், எக்ஸ்ட்ராவை நம்ம வந்து எல்ஸை இன்க்ளூட் பண்ணியிருப்போம். எப்போ இஃப் கண்டிஷன் எவால்வேட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் மேபி ட்ரூன்னு வந்தாக்கா இஃப் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். எப்போ இஃப் கண்டிஷனை எவால்வேட் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வருதோ அதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வருதோ எல்ஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். இந்த டயக்ராம் பாருங்கள். டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா கண்டிஷன் ஏதாவது ஒன்று எவால்வ் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் எவால்வ் பண்ணும்போது கண்டிஷன் அதோட ரிசல்ட் ட்ரூன்னு வந்தாக்கா இஃப் பாடி, அதாவது பாடி ஆஃப் த லூப், இஃப் பாடியோட லூப் வந்து எக்ஸிட் ஆகும். இன்கேஸ் ஃபால்ஸ்ன்னு வந்தாக்கா எல்ஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். இது ஒரு எக்ஸாம்பிள். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20ன்னு வச்சுருக்கோம். ஏவையும் பியும் கம்பேர் பண்ணுறோம். ஏ கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக கண்டிஷன் இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். ஃபால்ஸ்ன்னு வந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், எல்ஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்னு சொன்னோம். அப்போ எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்குது, நம்ம சிஸ்டம் அவுட் ஆஃப் பிரிண்டல்னால பைத்தான் இருக்குது. இன்கேஸ் இங்கே ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 20 இருந்தாக்கா ஜாவான்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20 இருக்குது. அதனால் இப்போ என்ன பிரிண்ட் பண்ணுனாக்கா பைத்தான் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாக்கா ஜாவா ஹாயின் பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு இருந்தாக்கா பைத்தான் ஹாயின் பிரிண்ட் ஆகும். அப்போ ஹாய்ங்கிறது நீங்கள் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டுமே எக்ஸிட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ஹாய் ஸ்டேட்மெண்ட்டு. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாக்கா ஜாவா பிரிண்ட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாக்கா பைத்தான் பிரிண்ட் ஆகும், டிபெண்ட் அப்பான் த கண்டிஷன். நெக்ஸ்ட் வி மூவ் டு switch statement. switch statement
It is a multiple selection statement. Multiple selection means நம்ம if condition பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் தான் கொடுப்போம், இல்லை எல்ஸ் பார்ட் கொடுப்போம், ரெண்டு கண்டிஷன் தான் கொடுப்போம். எனக்கே நீங்கள் ஃபர்தராக வந்து அடிஷ்னலாக ஒரு 10 கண்டிஷன் கொடுக்குறீங்க, இல்லை ஃபர்தராக வந்து 100 கண்டிஷன் கொடுக்குறீங்க. அப்போ அந்த 100 கண்டிஷன் போது if கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா switch over the switch condition. switch கண்டிஷன்ங்கிறதுனாக்கா மல்டிபிள் செலெக்ஷன், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது switch ஸ்டேட்மெண்ட். இந்த switch ஸ்டேட்மெண்ட்டு சில பாயிண்ட்ஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது மல்டிபிள் செலெக்ஷன். இதில் கண்டிப்பாக என்ன பண்ணாக்கா கர்லி பிரேசஸ் வந்து மேண்டட்ரி. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்சைட் த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிபிள் டு டிக்ளேர் எனி நம்பர் ஆஃப் கேசஸ் பட் இஸ் பாசிபிள் டு டிக்ளேர் டு ஒன்லி ஒன் டிஃபால்ட். நீங்கள் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்கு நான் ஃபர்தராக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அதை எப்படின்னாக்கா பைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோட்டும் டபுளும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க முடியாது. இன் கேஸ் வந்து கேஸ் 7.125 கொடுக்க முடியாது, கேஸ் 7 கொடுக்கலாம். இது இல்லைன்னா கேஸ் ஏன்னு கொடுக்கலாம். அப்போ கேஸ் ஸ்ட்ரிங்லையும் கொடுக்கலாம், இன்டிஜர் நம்பர்லையும் கொடுக்கலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் நம்ம கேஸ் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. அதனால் இங்கே என்னென்னாக்கா ஃப்ளோட்டும் டபுளும் வந்து என்னென்னாக்கா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்குமெண்ட்டாக கேஸில் கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன், இஃப் கண்டிஷன் the case is matched, particular case will be executed. If there is no case is matched, default case is executed, which means if இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்க கேஸு இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷனில் கெட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் எக்ஸாக்டாக கரெக்டான ஆப்ஷன் வந்து நீங்கள் கேஸில் டினோட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த கேஸ்க்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்கேஸ் நீங்கள் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கொடுத்த ஆப்ஷன் அங்கே கேஸ் இல்லைன்னாக்கா டிஃபால்ட்டுக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட்டு, ஏவோட வேல்யூ 10 டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, சுவிட்சில் ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏவோட வந்து வேல்யூ 10 இருக்குது. நீங்கள் கேஸ் வந்து 10, 20, 13 டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ நேரம் என்ன ஆகுனாக்கா கண்ட்ரோலு 10க்கு தான் போகும். ஃபஸ்ட்டு கேஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும். அது ஏவில் இருக்கிற வேல்யூ 10, ஃபஸ்ட்டு கேஸ் மீன்ஸ் இங்கே கேஸ் நம்பர் 10 கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் ஆர்டரை மாற்றிக்கலாம். நான் எழுதும் போது பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் 10, கேஸ் 20, கேஸ் 13 எழுதிருக்கேன். நீங்கள் ஆர்டர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், 30, 20, 10 இல்லை 20, 10, 30. அப்போ நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுத்தாலும் அந்த கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுவிட்சு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏவோட வேல்யூ 10 செட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணனால கேஸோட வேல்யூ 10. இன்கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ அவுட்புட் வந்து என்னக்குனாக்கா சிஸ்டண்டர்ட் அவுட் ஆஃப் பிரிண்டில் 10 பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் ஏவோட வேல்யூ 13 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கேஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. வி மூவ் டு த நெக்ஸ்ட் கேஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும், அதுலேயும் மேட்ச் ஆகாது. வி மூவ் டு த நெக்ஸ்ட் கேஸ் 30, அதோட மேட்ச் பண்ணுவோம். அப்போ அவுட்புட் என்ன ஆகுனாக்கா 13 பிரிண்ட் பண்ணும். இன்கேஸ் ஏவோட வேல்யூ 14 இருக்குது. அப்போ கேஸ் 10 மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. கேஸ் 20 மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட் கேஸ் 30 அதோட மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் என்ன பண்ணுனாக்கா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இன் கேஸ் நீங்கள் கொடுத்துருக்க கேஸில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைனாக்கா அப்போ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபால்ட் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் பாருங்கள். இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்கோம். இந்த இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 30 மீன்ஸ் ஏவோட வேல்யூ நம்ம 300 டிக்ளேர் பண்ணியாச்சு. ஏவோட வேல்யூ 300 செட் பண்ணியாச்சு. சுவிட்சு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏன்னு கொடுக்குறீங்க. இப்போ ஏவோட வேல்யூ 300. ஃபஸ்ட்டு 300 கேஸ் 10 + 20 + 30 70 விச் மீன்ஸ் 100. அப்போ கேஸ் 100 அது. அப்போ கேஸ் 100னாக்கா நீங்கள் இங்கே 10 + 20 + 70னாக்கா எல்லா நம்பரும் ஆட் பண்ணிக்கும். எல்லா நம்பரும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 100 வருது. அப்போ நான் கொடுத்துருக்கிற ஏவோட வேல்யூ 300. அப்போ ஃபஸ்ட்டு கேஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. வி மூவ் டு த நெக்ஸ்ட் கேஸ் 100 + 200. அப்போ 100 + 200னாக்கா விச் மீன்ஸ் 100யும் 200யும் ஆட் பண்ணி சம் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்து 300 இருக்கும். அப்போ செகண்ட் கேஸ் வந்து மேட்ச் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ 300, இங்கேயும் கேஸ் வந்து 300. அப்போ அவுட்புட் வந்து என்னன்னாக்கா 20 பிரிண்ட் பண்ணும். இன் கேஸ் இங்கே வந்து கேஸ் வந்து செகண்ட் கேஸ் வந்து 100 + 202 கொடுத்துருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 2 கேஸுமே மேட்ச் ஆகுது. அப்போ நேரம் எங்கே போயிடும்னாக்கா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். அப்போ அவுட்புட் என்ன டிஸ்பிளே பண்ணும், டிஃபால்ட்னு பிரிண்ட் பண்ணும்.
தென் தேர்ட் எக்ஸசைஸ் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. ஏதாவது கேஸ் 1க்கு கேஸ் 2க்கு கேஸ் 3 கேஸ் 10 கேஸ் 20 கேஸ் 30 கேஸ் 40க்கு இதே கேஸ் 40க்கு மட்டும்தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ அவுட்புட் பாருங்கள் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏவோட வேல்யூ 10 டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்போ சுவிட்சில் ஏன்னு இருக்குது. அப்போ கேஸ் ஏ வந்து பிரிண்ட் பண்ணும். கேஸ் ஏல என்ன இருக்குது, கேஸ் 10ல் 10 பிரிண்ட் பண்ணும், கேஸ் 20ல் 20 பிரிண்ட் பண்ணும், கேஸ் 30ல் 30 பிரிண்ட் பண்ணும், கேஸ் 40ல் 40 பிரிண்ட் பண்ணும். அப்போ 10 20 30 40 நீங்கள் எந்த இடத்துலையுமே பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணனால ஃபஸ்ட்டு 4 கேஸும் எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், ஸ்கிப் பண்ணி வெளியே வரும். இன்கேஸ் நீங்கள் ஏவோட வேல்யூ 55 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணுன்னாக்கா ஃபஸ்ட்டு 4 கேஸும் என்ன பண்ணாது, மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது, நேராக எங்கே போகணுன்னாக்கா டிஃபால்ட்டு போயிடும். அப்போ அவுட்புட் வந்து டிஃபால்ட் வரும். எப்போ ஏவோட வேல்யூ 55 கொடுக்கும்போது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இங்கே ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் பிபின்னு கொடுத்துருக்கீங்க, ட்ரிபிள் பின்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ எஸ்டிஆர்னு பார்த்தீங்கன்னாக்கா பிபின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு கேஸ் மேட்ச் பண்ணி பார்க்கும், வித்தின் டபுள் கொடிஷனுக்குள்ளே ட்ரிபிள் ஏ கொடுத்துருக்கோம், மேட்ச் ஆகாது. கேஸ் பியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம். அப்போ க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா கேஸ் பி மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னாக்கா சிஸ்டண்டார்ட் அவுட் ஆஃப் பிரிண்டர் அண்ட் பாய். இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனால நேராக என்ன பண்ணணும்னாக்கா பாய் மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். இன்கேஸ் நீங்கள் இங்கே பிபிக்கு பதிலாக டிடின்னு கொடுத்துருக்கீங்க, இங்கே ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் வேல்யூ டிடின்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ டிடின்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் கேஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. செகண்ட் கேஸ் இருக்குது, செகண்ட் கேஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. தேர்ட் கேஸ் இருக்குது, இதோட மேட்ச் பண்ணி பார்க்கும், இதோட மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு கர்சர் வந்து டிஃபால்ட்டுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சிஸ்டண்டார்ட் அவுட் ஆஃப் பிரிண்டர்ல வாட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ அவுட்புட் என்ன பண்ணணும்னாக்கா வாட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.